Hi friends, welcome to Pranav Spoken English. Today we are going to talk about present continuous tense examples. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதை எவ்வளோ ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிட்டோம். இன்றைக்கி அந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட எக்ஸாம்பிள் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் நினைக்கிறீங்க இங்கிலீஷ் கிராமர்னால ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்களேன். மேக்ஸ் சப்ஜெக்ட்டுன்னு எப்படி நம்ம ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம், அதோட ஃபார்முலா தெரிஞ்சால் அதை ஈஸியாக சால்வ் பண்ணும். அது மாதிரி தான் கிராமரில் அதோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் அதோட ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எக்ஸாம்பிள் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதோட ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்துடலாமா? பாருங்கள், சப்ஜெக்டில் ஐ வந்து சப்ஜெக்டில் வந்துச்சுன்னா ஆம் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும். சப்ஜெக்டில் ஐ வந்துச்சுன்னா ஆம் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதே இது ஹீ ஷீ இட் நேம்ஸ் இதெல்லாம் சப்ஜெக்டில் வந்துச்சுன்னா இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும். இஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அதே இது வி யூ தே இதெல்லாம் ப்ளூரல்ஸ். இதெல்லாம் சப்ஜெக்டில் வந்துச்சுன்னா ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. அது என்ன வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி? வேர்ப் ப்ளஸ் வேர்ப், அதாவது ப்ளே, விளையாடுறதுக்கு என்னது இங்கிலீஷில் ப்ளே ப்ளஸ் ஐஎன்ஜி. இப்போ பிளேயிங், இதுதான் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆம் இஸ் ஆர் இதெல்லாம் என்னது? இதுதான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஸிலரி வெர்ப். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஆக்ஸிலரி வெர்ப் எதுனா ஆம் இஸ் ஆர். இதுதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஸிலரி வெர்ப். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட எக்ஸாம்பிள் இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், நான் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நான் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள். நான்ங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ சப்ஜெக்டில் ஐ வந்துச்சுன்னா என்ன போடணும்? ஆம். ஐ ஆம். இதில் வேர்ப் எது? காத்து கொண்டிருக்கிறேன். காத்து கொண்டிருக்கிறேன். காத்து கொண்டிருக்கிறதுக்கு என்னது இங்கிலீஷில்? வெயிட். அப்போது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வெயிட் ப்ளஸ் ஐஎன்ஜி வெயிட்டிங். ஐ ஆம் வெயிட்டிங். ஐ ஆம் வெயிட்டிங். எதுக்காக? பேருந்துக்காக. காக அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம என்ன போடுறோம்? ஃபார். காகன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? ஃபார். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் பேருந்துக்காக. த பஸ். த பஸ். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஃபஸ்ட்டு இதில் எது சப்ஜெக்ட்? நான்கிறது சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்னது? நான்கிறது இங்கிலீஷில் ஐன்னு போடுவோம். ஐ வந்தால் அடுத்து என்ன போடணும்? ஆம்ங்கிற ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் போட போகிறோம். ஐ போட்டாச்சு, ஆம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. வேர்ப் அது காத்து கொண்டிருக்கு, அதுக்கு இங்கிலீஷில் வெயிட். வெயிட் ப்ளஸ் ஐஎன்ஜி வெயிட்டிங். பேலன்ஸ் என்ன இருக்குது? பேருந்துக்காக. காக அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஃபாருங்கிறத சேர்க்கப்புறம். அப்போ பேருந்து, த பஸ். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஈஸியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நாங்கள் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் எது சப்ஜெக்ட்? நாங்கள் வேர்ப் அது விளையாடுறது. இப்போ நாங்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்வோம்? வீன்னு சொல்வோம். வி. நாங்கள். இப்போ பாருங்க, வி வந்தால் என்ன பண்ணணும்? என்ன ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும்? ஆர். ஆருங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணியாச்சு. வி ஆர். வேர்ப் என்னது? விளையாடுறது. விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ப்ளே. அப்போ ப்ளேயோட ஐஎன்ஜி சேர்த்தா பிளேயிங். வி ஆர் பிளேயிங். சேர்ந்து, அதுக்கு என்னது இங்கிலீஷில்? டுகெதர். வி ஆர் பிளேயிங் டுகெதர். பாருங்க, நாங்கள் சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறோம். We are playing together. We are playing together. நெக்ஸ்ட்டு பாருங்க, அவன் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறான். அவன் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறான். இதில் எது சப்ஜெக்ட்? அவன். வேர்ப் எது? பேசுறது. இப்போ அவன், ஹீ. ஹீ வந்து என்ன பண்ணணும்? ஈஸுங்கிற ஆக்ஸிலரி வெர்ப் போட போகிறோம். ஹீ இஸ். பேசுறதுக்கு என்னது இங்கிலீஷில்? டாக். டாக் ப்ளஸ் ஐஎன்ஜி டாக்கிங். ஹீ இஸ் டாக்கிங் தொலைபேசியில். அண்ட் த ஃபோன்.
அவன் தொலைபேசியில் பேசிக்கொண்டிருக்கிறான். He is talking on the phone. He is talking on the phone. Friends, next example பார்க்கலாம் பாருங்க. Friends, examples பாருங்க. நான் வகுப்பில் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். நான் வகுப்பில் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இதில் எது சப்ஜெக்ட்? நான்கிறது சப்ஜெக்ட். வேர்ப் அது கவனிக்கிறது வேர்ப். இப்போ பாருங்கள், நான் சப்ஜெக்டில் நான் வந்துச்சு. இதை வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஐன்னு சொல்லுவோம். ஐ சப்ஜெக்டில் வந்தால் என்ன போடணும்? ஆம்ங்கிறத ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ண போகிறோம். ஆம் போட்டாச்சு. ஐ ஆம் கவனிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? லிசன். அப்போ வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி லிசனிங். ஐ ஆம் லிசனிங். ஐ ஆம் லிசனிங். பேலன்ஸ் என்ன இருக்குது? வகுப்பில். இன் த கிளாஸ். ஐ ஆம் லிசனிங் இன் த கிளாஸ். நான் வகுப்பில் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் லிசனிங் இன் த கிளாஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவர்கள் இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இது சப்ஜெக்ட். வேர்ப் அது தூங்குறது. பாருங்கள், அவர்கள்ங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? தே. தே வந்துச்சுன்னா சப்ஜெக்டில் தே வந்தால் என்ன பண்ணணும்? ஆர்ங்கிற ஆக்ஸிலரி வேர்ப் போட போகிறோம். தே ஆர். தூங்குறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ஸ்லீப். இப்போது ஸ்லீப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஸ்லீப்பிங். தே ஆர் ஸ்லீப்பிங். தே ஆர் ஸ்லீப்பிங். பேலன்ஸ் என்ன இருக்குது? இப்போது. இப்போது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? நவ். பாருங்க, தே ஆர் ஸ்லீப்பிங் நவ். தே ஆர் ஸ்லீப்பிங் நவ். அவர்கள் இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஈஸியாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், என் தம்பி கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். என் தம்பி கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இதை எப்படி சொல்லுவோம் பாருங்கள்? சப்ஜெக்ட் எது? என் தம்பி. வேர்ப் அது விளையாடுறது. என் தம்பி. அப்போ அது இங்கிலீஷில் மை பிரதர். இப்போ இதுக்கு ஆக்ஸிலரி வேர்ப் என்ன வரும்? நேம்ஸ் எல்லாம் வந்தால் என்ன போடணும்? இஸ். மை பிரதர் இஸ். விளையாடுறதுக்கு என்னது இங்கிலீஷில்? ப்ளே. ப்ளே ப்ளஸ் ஐஎன்ஜி பிளேயிங். மை பிரதர் இஸ் பிளேயிங். என்ன விளையாண்டுக்கிட்டு இருக்கான்? கிரிக்கெட். மை பிரதர் இஸ் பிளேயிங் கிரிக்கெட். என் தம்பி கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். மை பிரதர் இஸ் பிளேயிங் கிரிக்கெட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் எது சப்ஜெக்ட்? அவர்கள். வேர்ப் அது ஒரு. இப்போ இதை எப்படி சொல்லுவோம்? அவர்கள் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? தேன்னு சொல்லுவோம். சப்ஜெக்டில் தே வந்தால் என்ன ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும்? ஆர். தே ஆர். அப்புறம் வேர்ப் யூஸ் பண்ணணும். வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓடுறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ரன். இப்போ ரன் ப்ளஸ் ஐஎன்ஜி ரன்னிங். தே ஆர் ரன்னிங். பேலன்ஸ் என்ன இருக்குது? விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ப்ளே கிரவுண்ட். அப்போ இன் த ப்ளே கிரவுண்ட். They are running in the playground. They are running in the playground. அவர்கள் விளையாட்டு மைதானத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு எது சப்ஜெக்ட்? எது சப்ஜெக்டை போடப்போம். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்றாற் போல் அந்த ஆக்ஸிலரி வேர்ப் மாறும். அதுக்கப்புறம் வேர்ப் எதோ போடப்போம். அப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை தான் போடப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள். அவன் வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்கிறான். அவன் வீட்டு பாடம் எழுதி கொண்டிருக்கிறான். இதை எப்படி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம சொல்லுவோங்கிறத கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.